ஃபஸ்ட்டு வந்து மாணவர்களுக்கு வந்து பெஸ்ட் விஷஸ். ஏன் சார் பெஸ்ட் விஷஸ்ன்றீங்களே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்ங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு, போர்டு எக்ஸாம்ஸு சூப்பராக அடித்து தூள் கலப்பணும். அதை நீங்கள் பார்த்துப்பீங்க. அது ஆல்ரெடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஜம்முன்னு என்ன பண்ண போறீங்க, எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க. ரைட்டா, எழுதிடலாமா? சூப்பராக எழுதுவீங்களா? ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். முன்னாடியே சொல்லிடுறேன், வாழ்த்துக்கள் கூட. ஏன்னா பெஸ்ட் விஷஸ் சொல்லிட்டேன். நீங்கள் நல்லா எழுதுவீங்கன்னு தெரியும், ரிசல்ட் வரப்போ சூப்பராக இருப்பீங்க அப்படின்றது தெரியும். அதனால் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, 12th முடிச்சுட்டு நான் அடுத்தது சொல்லுங்க சார் என்ன போகணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஒரு கன்ஃபியூஷன்லயே இருந்துட்டு இருக்காங்க. மார்க் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வரணும். சில பேர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் மூலமா எடுத்துருவாங்க. சில பேர் என்ன பண்றாங்க, +2 மார்க் வச்சு தான் சார் நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணணும்னு இருக்கேன் அப்படின்றவங்களும் இருப்பாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் சார், என்ன கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லுங்க சார். ஏன்னா நிறைய இப்போ ஏஏன்றாங்க, மெக்கானிக்கல்ன்றாங்க, ட்ரிபிள்இன்றாங்க, இசின்றாங்க, ஐடின்றாங்க. ஐயோ ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. கொஞ்சம் ஓரளவுக்கு கிளாரிட்டி கொடுத்தா நான் வந்து ஈஸியாக ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்கும். இல்லைன்னா நான் கோலை செட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுறேன். ஏன்னா இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்க்கு நெருங்கிட்டோம், எழுத போகிறோம். அதில் சப்போஸ் மார்க் பேஸ் பண்ணி தான் வந்தோன்னா நான் அதை செட் பண்ணிக்கிறேன். என்ட்ரன்ஸ்க்கு அப்படின்னா அப்ளிகேஷன் போட்டுறேன் சார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருப்பீங்களே. அது இருக்கட்டும் சார், குரூப்பை சொல்லுங்க சார். எந்த குரூப் ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு அல்டிமேட் என்ன பிளேஸ்மெண்ட்ஸ் வரப்ப எவ்வளோ கிடைக்கும், கை நிறைய கிடைக்குமா, பை நிறைய கிடைக்குமா அப்படின்றதான் பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். இந்த இன்ஸ்டியூட் நான் ஜாயின் பண்றேன் சார், பிளேஸ்மெண்ட் கொடுத்துருவானா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்டோட மெயின் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கு. அந்த மாதிரி பார்க்குறப்ப என்ன கோர்சஸ்லாம் நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம், எது போனால் நம்மளுக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், நம்ம எதை வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படின்ற மாதிரி பொசிஷனில் நம்ம வச்சுக்க முடியும் அப்படின்றத டீடைல்டாக பிடெக் கம்ப்ளீட் கைட் 2026 அப்படின்ற இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் டிபார்ட்மெண்ட்ஸ், பெஸ்ட் காலேஜ் என்ன, அதனால சேலரி அண்ட் ஃபியூச்சர் ஸ்கோப் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே, வை திஸ் கைட் மேட்டர் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் கேரியர் ஆஃப்டர் 12th. கரெக்ட் தானே? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 பேர் +2 முடிச்சுட்டு வெளில வரான் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி, இல்லைனா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லைனா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த மாதிரி எல்லாம் குரூப் எடுத்த மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுலேயும் என்ஜினியரிங் போகணும் அப்படின்ற கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாகவே இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம், ஆல் பிடெக் வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் என்ன, பெஸ்ட் காலேஜஸ் இந்தியாவில் என்ன இருக்கு. நம்ம பெஸ்ட் காலேஜஸ்னுமே டப்னு மைண்ட்ல அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இருக்காரு அப்படின்னா தெரியலன்னா கூட பரவாயில்ல, எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, ஐஐடி தான் சார் அப்படின்வாங்க. அதனால அதுல வந்து நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து பெஸ்ட் அப்படின்றப்ப அதுக்கு முன்னாடி போறதுக்கு எதுவுமே இல்லை. அதுக்கு கீழே வேணும்னா நம்ம அடுக்கி வந்து சொல்லலாம் ஐஐடிக்கு அப்புறமா என்ன அப்படின்றத. ரைட்டா, ஒன்னொன்னா அடுக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட்ல அடுக்கிறதுக்கு மேல ஐஐடிக்கு மேல நம்ம எதுவுமே அடுக்க முடியுமா? எதுவுமே இன்னைக்கு நம்ம இந்தியால இல்லை அப்படின்றதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதனால பெஸ்ட் காலேஜஸ் அப்படின்றதுல அதை வச்சுங்க, மீதி என்ன காலேஜஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சேலரி என்ன சார் கிடைக்கும் இந்தியால, அப்ராட்ல போனால் நான் எவ்வளோ சார் சம்பாதிக்க முடியும் அப்படின்றதும் சில பேருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அதையும் இங்கே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணப்படும். பெஸ்ட் பிரான்ச் என்ன சார், காலேஜ் ஓகே, சேலரி இவ்வளோ கிடைக்கும் ஓகே, எந்த பிரான்ச் எடுத்தால் அந்த சேலரி கிடைக்கும் அதையும் நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா? அப்புறமா படிச்சுட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பிடெக் படிக்கிறேன், அப்புறமா என்னுடைய கேரியர் எப்படி இருக்கும், அதுக்கு என்ன ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் இருக்கு அதையும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்றாங்க. இதெல்லாத்தையும் நம்ம ஒன்னொன்னா பார்க்குறப்ப வாட் இஸ் பிடெக் அப்படின்றப்ப பேச்சுலர் டெக்னாலஜி கோர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிடெக் அப்படின்ற பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி. தென் இதில் என்ன மெயின் ஃபோக்கஸ் அப்படின்றப்ப ஃபோக்கஸ் வந்து இன்னோவேஷன் அண்ட் டெக்னாலஜி, இது ரெண்டுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதுல பெஸ்ட் ஃபார் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இது யாரு ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி மேக்ஸ் வந்து கம்பல்சரியாகவும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கூட எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஆப்டா இருக்கும். சில பேர் வந்து பயோடெக்னாலஜி இருக்கு இல்லையா, அதுல வந்து பயாலஜி எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த டெக்னாலஜி கோர்சஸ்க்கு அவங்களுக்கு ஆப்டாவே இருக்கும். ப்ரொவைட் டெக்னிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு கிடைக்குது. ஃபியூச்சர் டிமாண்ட் வந்து ஹை. ஏன்? டியூ டு இன்னைக்கு என்ன யாரை பார்த்தாலும் எதை பேசிட்டு இருக்காங்க, ஏஐ அண்ட் டெக்னாலஜி குரோத் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பயங்கரமா போயிட்டு இருக்கு. ரைட்டா, அதனால இந்த டெக்னாலஜி கோர்ஸ்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மோஸ்ட் பாப்புலர் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். நீங்க ஏதாவது ஒரு காலேஜில் போய் குரூப் கேட்டீங்கன்னு வச்சுங்களா, ஃபர்ஸ்ட் வந்து யாரை பார்த்தாலும் ஃபில் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா எது, கம்ப்யூட்டர் சயின்ஸ். நீங்க கவர்மெண்ட் காலேஜ் எடுத்தாலும் சரி, பிரைவேட் காலேஜ் எடுத்தாலும் சரி, நீங்க போயிட்டு கேட்டீங்க அப்படின்றப்ப கேட்கறதுக்கு முன்னாடி சார் இந்த குரூப் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போய் கேட்டீங்க பார்த்தீங்களா, சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் சார் டிமாண்ட், அதை தவிர நீங்க ஏதாவது கேளுங்க சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர கம்ப்யூட்டர் சயின்ஸா வாங்க எடுத்துங்க கொடுக்குறேன் அப்படின்னு அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்கு.
பட் கேட்காம நீங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு போனதுமே பைசா பே பண்ணாம வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்னைக்கு இல்லாத நிலைமையில போயிடுச்சு. ஆனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் நம்மளுக்கு எல்லாமே அப்படின்னா இன்னைக்கு நம்ம சுத்தி பார்த்தா எல்லாமே அதுதானே இருக்கு. அது கூட கொசுறு போட்ட மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு. இருந்தாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து இன்னைக்கு மெயினான ஒரு டிபார்ட்மெண்ட் ஆயிடுச்சு, ரைட். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் வந்து இன்னைக்கு வந்து இவால்வ். அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டெக்னாலஜி ரிலேட்டட் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எமோஜிக் ஃபீல்டாக வந்துட்டு இருக்கு. தென் ஐடி இண்டஸ்ட்ரி வந்து இப்போ தான் என்னதான் ரிசெஷன் இருந்து வேலையில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் பேர் அனுப்பிச்சாலும் உள்ள போற குரௌடும் சரி, இன்னைக்கு ஒரு காலேஜ்ல இருந்து பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஐடி ஃபீல்ட்ல இருக்கக்கூடியதுதான் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றது நிதர்சனமான ஒரு உண்மையா இருக்கு. தென் இசி வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜிங் டிபார்ட்மெண்ட் ஆயிடுச்சு. தென் ட்ரிபிள் இ, தென் வந்து மெக்கானிக்கல், இதெல்லாம் கோர். ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், சிவில், அப்படி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோர், கெமிக்கல் இதெல்லாம், ரைட்டா. தென் அடுத்த ஃபீல்டு டிபார்ட்மெண்ட் நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ். இன்னைக்கு வந்து ஏரோஸ்பேஸ் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமா எல்லாரும் பேசக்கூடிய எலான் மஸ்க் அப்புறம் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் ரிசர்ச் பண்றது, ஸ்பேஸுக்கு வந்து சேட்டலைட்ஸ் விடுறது, ராக்கெட் விடுறது, இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வர்றதுனால இன்னைக்கு வந்து ஏரோஸ்பேஸ் வந்து நிறைய பேர் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு டிபார்ட்மெண்ட் ஆயிடுச்சு. தென் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியில் பயோடெக்னாலஜி, இதெல்லாம் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ரிலேட்டட் பார்க்குறப்ப பயாலஜி ஃபீல்டும் மெடிசனு இதெல்லாம் வரப்ப நம்மளுக்கு வந்து பயோடெக்னாலஜியும் ஒரு முக்கியமான ஒரு துறையாயிடுச்சு இன்னைக்கு, ரைட்டா. இதுல இண்டிவிஜுவலா நம்ம பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ் என்ன, கோடிங், ஏஐ, சாஃப்ட்வேர் இதெல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மெயினா டீல் பண்றாங்க. இதுல என்ன மாதிரி ஜாப்ஸ் கிடைக்கும், அகைன் சாஃப்ட்வேர் டெவலப்பர், ஏஐ இன்ஜினியர், டேட்டா சயின்டிஸ்ட், இந்த மாதிரி எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா அதில் வேலை வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. நீங்கள் என்றைக்குமே எந்த காலேஜ் எடுத்து பார்த்தாலும் இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வரக்கூடிய காலேஜஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும். பெஸ்ட் காலேஜ் எடுத்தால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐஐடி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1. அதில் ஐஐடியில் நம்பர் 1 இந்தியாவில் நம்மளுடைய மெட்ராஸ் ஐஐடி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1ல இருக்குது. அந்த மாதிரி பாம்பே, தென் என்ஐடி திருச்சி, பிட்ஸ் பிளானிங், தென் விஐடி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறதுக்கு என்ன கேட்டால் கம்ப்யூட்டர் சயின்ஸில் எல்லா காலேஜிலுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்னைக்கு பெஸ்ட்டாக இருக்குது. கிடைக்கிறதுக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. எங்கே வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது, பார்த்துங்க. ஆனால் படித்து முடிச்சுட்டு வெளில வரப்போ அந்த கம்பெனி உங்களுக்கு அந்த காலேஜ் என்ன பண்ணி கொடுக்குறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். தென் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் எல்பிஏ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவே வந்து அப்ராட்ல போய் பண்ணணும்னா 60 lakhsலேருந்து 1 crore வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பட் அப்ராட் போய் நான் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகளை எங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா தான் அந்த இடத்துல போய் நீங்க சேர முடியும். இது வந்து ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்றது டிமாண்ட் கோர்ஸா தான் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஹையஸ்ட் டிமாண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். காலேஜில் போறப்பயே டிமாண்ட் இருக்கு. தென் ஃபியூச்சர்லயும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து நம்மளுக்கு டிமாண்டபிள் கோர்ஸா தான் இருக்கும், ரைட். தென் ஏஐ டேட்டா சயின்ஸ் அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இவால்வ் ஆகிறதுல ஏஐ ரொம்ப முக்கியம். ரொம்ப நாளைக்கு இது இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு துறையா இன்னைக்கு இருக்கு. இதுல நம்மளுக்கு ஃபோக்கஸ்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் வந்து முக்கியம். ஏன்னா இன்னைக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா ஏஐ பேஸ் பண்ணி அந்த டெக்னாலஜி வந்து நம்ம என்ன பண்ணுவோம், லோன் பண்ணணும், மிஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுக்கணும். அந்த மாதிரி படிக்கக்கூடிய படிப்புகள் இன்னைக்கு ரொம்பவே முக்கியமா இருக்கு. எது வேணாலும் பண்ண முடியுமா, ட்ரைன் பண்ணா எல்லாமே நடக்கும் அப்படின்றப்ப அந்த விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும். இதுலேயே பெஸ்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஐடி ஹைதராபாத் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப அருமையா இருக்கு. தென் ஐஐடி மெட்ராஸ், தென் ட்ரிபிள் ஐடி ஹைதராபாத், ஐஐடி ஹைதராபாத் அண்ட் விஐடி எஸ்ஆர்எம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டாமினேட் பண்ணி மாணவர்களுக்கு வந்து நல்லா சொல்லிக் கொடுக்கறது இல்லாமல் பிளேஸ்மெண்ட்ஸ்லையும் நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் 6லேருந்து 20 லட்சம் ரூபாய் வருடத்துக்கு கிடைக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட்ஸை வந்து நிறைய கம்பெனிஸ் ஆஃபர் பண்றாங்க. தென் அப்ராட் போகணும்னா கிட்டத்தட்ட 80 to 1.5 crores கம்ப்யூட்டர் சயின்ஸோட இந்த ஃபீல்டில் தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடியவர்களாக இருக்காங்க. ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்டஸ்ட் growth வந்து இந்த ஃபீல்டுல இருக்கு, ரைட்டா. டிசைட் பண்ணும், நீங்க தான் டிசைட் பண்ணணும். நான் சொல்றதை வச்சு ஏதோ சார் சொல்லிட்டாரு கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐ டேட்டா சயின்ஸ் சொல்றாரு, அதனால போய் அதெல்லாம் அதை தமால் ஊந்துடலாம்னா உங்களுடைய நாலேஜ் எப்படி இருக்கு, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ஏரியா என்ன அப்படின்றத பாருங்க. ஏன்னா ஒரு ஃபீல்டு நல்லா இருக்கு அப்படின்றது மூலியமாவே எல்லாரும் போய் அதுல விழுந்துடுறாங்க அப்படின்றது முக்கியம் கிடையாது. உங்களுக்கு என்ன வரும், நீங்க எது சிறப்பா பண்ணுவீங்க, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன டேலண்ட் இருக்கு, அதை எப்படி நீங்க வெளியே கொண்டாடுவீங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கோர்ஸை வந்து ஆப் பண்ணணும் அப்படின்றது இட்ஸ் ஜென்ரல். நம்ம சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ நல்லா இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம், ரைட். இன்னைக்கு கோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்ஜினியரிங்ல அடுத்தது பாத்தீங்கன்னா பிரான்ச்சஸ் வந்து ஐடி, இசிஇ அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ஐடி பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர், அகைன் கிளவுட், சைபர் செக்யூரிட்டி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐடில வருது. இதுலயும் பெஸ்ட் காலேஜ் அப்படின்னா ட்ரிபிள் ஐடி ஹைதராபாத் வந்து நல்லா பெஸ்டா இருக்கு. தென் என்ஐடி, சூரத்கல், விஐடி, பிஎஸ்ஜி டெக், எஸ்ஆர்எம், இந்த மாதிரியான காலேஜஸ்ல மார்க் வச்சு பிஎஸ்சில போலாம். எஸ்ஆர்எம்ல வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், தென் ஐஐடி ஜேஇயோட மார்க், ஜேஇ மெயின் மார்க்ஸ் வச்சு ட்ரிபிள் ஐடில போலாம். ஐஐடி அட்வான்ஸ் இருந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா அப்ப
என்ஐடி போகணுன்னாலும் ஜெய் மெயின். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி ஐடி டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் போகணும், ட்ரிபிள் ஐடி ஹைதராபாத் போனால் ஜெய் மெயின் செகண்ட் செஷன் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் செஷன் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பீங்க, சரியா எழுதிருக்க மாட்டீங்க, கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எழுதிருங்கன்னு வச்சுக்கலாம். அட்லீஸ்ட் ட்ரிபிள் ஐடி எல்லாம் நம்ம தட்டிடலாம், ரைட்டா? அட்லீஸ்ட் என்ஐடி போகலாம், விஐடி இதெல்லாம் வந்து நம்ம பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்கான என்ட்ரன்ஸ் ட்ரைனிங். இதெல்லாம் என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கும்லாம் பயப்படாதீங்க. ஆர்ஜிஆர்ல கோமட் 2026 அப்படின்னு மல்டிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை கிராக் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் வச்சுக்கோம். நீங்கள் அந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கிங்க, உங்களால் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? 869551 869553 அந்த நம்பரில் கால் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். ரைட். சேலரி பொறுத்த வரைக்கும் எப்படி சார் இருக்கும் ஐடியில் அப்படின்னா 3ல இருந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருடத்துக்கான வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபீல்டாக இருக்குது. இதே அப்ராட்ல போனீங்கன்னா 50ல இருந்து 90 லட்சம் ரூபாய் வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்குதா? நிறைய பேர் வாங்குறாங்க. ப்ரூஃப் இருக்கா? நிறைய பேருக்கு ப்ரூஃபும் இருக்கு. நம்மளுக்கு கிடைக்குமா? நம்ம அந்த ஸ்கில் அப்ஸ்கில் பண்றப்பதான் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால வெறும் கோர்ஸை முடிச்சுட்டு ஐடியில் எனக்கு 90 லட்சம் வரலையேன்னு கேட்கக்கூடாது. அந்த 90 லட்சம் வாங்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கணுமோ அதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். ரைட்டா? ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஸ்டேபிள் அண்ட் ஹை டிமாண்ட் இருக்கதா சார். ஐடியில் நிறைய பேர் வேலையை தூக்கிட்டாங்கன்னா, வேலையில தூக்கினவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எம்டியா இருக்குன்னா ஸ்கில் இல்லாதனால தான் தூக்கி இருப்பாங்க. என் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் நான் ஒர்க் பண்றேன், அந்த கம்பெனிக்கு என் மூலயமா 10 கோடி கிடைக்குது அப்படின்னா எனக்கு 1 கோடி கொடுப்பானா? கொடுக்க மாட்டானா? இல்லை என்ன வேலை விட்டு தூக்கிடுவானா? கண்டிப்பா தூக்க மாட்டான். ஏன் தூக்குவான்? இந்த கம்பெனியில வந்து உட்காந்துட்டு வேஸ்டா தண்டமா என்ன, எனக்கு வந்து அவங்களால எதுவுமே யூஸ் இல்லை, காசு வரல அப்படின்றப்ப என்ன பண்ணுவாங்க? அவங்க திங்க் பண்ணி ரீஸ்ட்ரக்சர் பண்றப்ப வேற ஆளுங்களை தான் பார்ப்பாங்களே தவிர இருக்கிற ஆளுங்களை வச்சுட்டு சேலரி கொடுக்க முடியுமா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் பயங்கரமா இருக்கு. காம்படிஷன் அப்ப ஒவ்வொரு கம்பெனியும் க்ரோ ஆகிறதுக்கு தான் பார்ப்பாங்க. அந்த க்ரோத்துக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ கண்டிப்பா அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில போயிருக்க மாட்டாங்க. நீங்க வந்து என்ன செக் பண்ணி பாருங்க. 1000 பேர் எடுத்துட்டான், 1,00,000 பேர் எடுத்துட்டான், 2 லட்சம் பேர் எடுத்துட்டான், அவனெல்லாம் கூப்பிட்டு பாருங்க. உன்னால அந்த கம்பெனிக்கு எவ்வளவு கெயின், இல்ல நீ வெளியில வந்ததுனால கம்பெனிக்கு லாஸ் ஆன, கம்பெனி லாஸ் ஆயிருந்த கம்பெனி அவங்கள எடுக்க மாட்டாங்க அப்படின்றதுதான் தீர்மானமான ஒண்ணு. அப்ப நம்மளுடைய பர்சனல் ஸ்கில்ல நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க இசிஇ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் அண்ட் சிப் டிசைன் இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் காலேஜ்னு அப்படின்றதுன்னா ஐஐடி மெட்ராஸ் இட்ஸ் பெஸ்ட் காலேஜ் டு ஜாயின் இசிஇ, ஐஐடி மும்பை, என்ஐடி திருச்சி, பிட்ஸ் சார் என்ன எல்லாமே என்ஐடி ஐஐடி இதே போடுறீங்களா? பெஸ்ட் காலேஜஸ் இல்லையானா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே கூட நிறைய காலேஜஸ் வந்து பெஸ்ட் காலேஜஸ்லாம் இருக்கு. அதுக்கு தனி வீடியோ எங்க டீம்ல பண்ணியிருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம். இட்ஸ் ஜென்ரல் ஒப்பீனியன் த்ரூ அவுட் இந்தியாவில் இருக்கக்கூடிய காலேஜஸ்ல எது பெஸ்ட்னா நம்ம ஐடி தவிர எதுவுமே சொல்ல முடியாது, என்ஐடி தவிர எதுவுமே சொல்ல முடியாது இல்லையா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பிட்ஸை தவிர எதுவுமே நம்ம பொசிஷன்ஸை பொறுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதை தவிர இன்னும் இண்டிவிஜுவல்ல வந்து நல்லா இருக்கா அப்படின்னா எஸ், இண்டிவிஜுவல்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இசிஇ வந்து இருக்க தான் செய்யுது. அண்ணா யூனிவர்சிட்டி +2 மார்க் வச்சும் போகலாம் நம்ம, ரைட்டா? இதுல என்ன சார் சேலரி கிடைக்கும் அப்படின்னா 3 to 8 lakhs வந்து பெர் ஆனம் கிடைக்குது. அப்ராட பொறுத்த வரைக்கும் 40 to 80 lakhs வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது, ரைட்? ஃபியூச்சர் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. சிப் இண்டஸ்ட்ரி வந்து இன்னைக்கு பயங்கரமான குரோத்ல இருக்கு. அதனால கண்டிப்பா என்ன பண்ணலாம், இதை நீங்க டெவலப் பண்ண முடியும், ஜாயின் பண்ணலாம். ட்ரிபிள் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் பவர் சிஸ்டம். இது எதுனா ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லவே இல்லை. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவர் க்ரோயிங் இண்டஸ்ட்ரி, ரைட்டா? இதுல பெஸ்ட் காலேஜ் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஐஐடி, என்ஐடி திருச்சி, அண்ணா யூனிவர்சிட்டியில நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ட்ரிபிள்இக்கு இருக்க தான் செய்யுது. இதில் நீங்கள் பார்த்துட்டு நம்ம என்ன காலேஜ் ஜாயின் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுப்போம். அதுக்கு நீங்கள் ஃபியூச்சர் வீடியோஸை இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அடுத்தது வரப்போ உங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். நிதானமாக பார்க்கலாம். இதில் மாணவர்கள் ரொம்ப டைமை வேஸ்ட் பண்ண தேவையில்ல. உங்களுடைய பேரண்ட்டை இந்த வீடியோஸை பார்க்கறதுக்கு நீங்கள் சிபாரிசு பண்ணி நீங்கள் ஒழுங்காக என்ன பண்ணணும், எக்ஸாம்ஸ் போர்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுது, ரைட்டா? அதனால அதில் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்தது இதில் சேலரி சார் எவ்வளோ சார் இருக்கும் ட்ரிபிள்இல அப்படின்றப்பவே 3 to 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு ஆவரேஜ் பேக்கேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் இருக்குமா சார் எனக்கு வந்து ஃபியூச்சர்ல அப்படின்னா எஸ், கவர்மெண்ட் ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள்இல எல்லாம் நல்ல வாய்ப்புகள் இருக்கு. டெவலப் பண்ணிக்கோங்க, ரைட்? அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா கோர் இன்ஜினியரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் அண்ட் சிவில். நீங்கள் மெக்கானிக்கல் அண்ட் சிவில் இன்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஃபீல்டு. ஆனால் சிவில் இன்ஜினியரிங்ல நிறைய பேர் வந்து சேருதில்லை. ஆனால் நம்மளை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்தமா பிரம்மாண்டமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. மெட்ரோ ஒரு சைடு, ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 5 வழி பாதை அப்படின்றான், திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் சிட்டின்றான். அப்படின்னு இருக்கிறப்ப எவ்வளோ விதமான கவர்மெண்ட் ஜாப்ஸே வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு துறை தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவில். மெக்கானிக்கல் இன்னைக்கு எதுவுமே மெக்கானிக்கல் எது வந்தாலும் இல்லைன்னாலும் அந்த மெக்கானிக்கல் ரிலேட்டடாக இல்லாமல் இருக்கா அப்படின்னா இல்லைன்னா எல்லாத்துலேயுமே இன்வால்வ்டாக இருக்கு. அந்த மாதிரி பார்க்குறப்ப மெக்கானிக்கல் ஃபோக்கஸ் மிஷின்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல், தென் பெஸ்ட் காலேஜஸ் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ், தென் ஐஐடி மும்பை, என்ஐடி திருச்சி, பிஹெச்டி டெக் காலேஜஸ்லாம் நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 to பார்த்தீங்கன்னா 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதில் சேலரி கிடைக்குது. ஃபியூச்சர் இவி அண்ட் ரோபோட்டிக்ஸ் வரதுனால மெக்கானிக்கல் பார்ட்டில் அதான் சொல்லலை, எல்லா துறையிலுமே ஒன்று இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது.
ஆனால் அந்த துறைகளுக்கு என்ன வேணும், அதுல இருந்து அடுத்தது அந்த துறையை டெவலப் பண்றதுக்கு என்னெல்லாம் அப்ஸ்கில் பண்ணணும் அப்படின்றத நம்ம எப்பயுமே பார்த்துட்டு இருக்கணும். ஒன்று போனோம்னா அதுலேயே ஒட்டின்னு இருக்காம அது ரிலேட்டடாக இருக்கிறதையும் நம்ம கற்றுக்கிறதுக்கு பார்க்கணும். தென் சிவில், நான் சொன்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரம்மாண்டமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் காலேஜ் ஐஐடி மெட்ராஸ், என்ஐடி திருச்சி, அண்ணா யூனிவர்சிட்டி கீழேயும் அஃபிலியேட்டட் காலேஜஸ் நிறையவே இருக்கு. கவர்மெண்ட் காலேஜஸும் இருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 to 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் சேலரி பேக்கேஜ் இருக்கு. சார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஸ்மார்ட் சிட்டிஸ் வந்து இன்னைக்கு ப்ராஜெக்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணிட்டு டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இதுக்கான கவர்மெண்ட் ஜாப்ஸ் அருமையா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு. தாராளமாக வந்து அந்த கோர்ஸை எடுத்து படிக்கலாம். நிறைய பேர் எடுக்கிறதே இல்லை, சீட்ஸ் வந்து நிறைய நல்லா கிடைக்கும். பயோடெக் அண்ட் கெமிக்கல் ஏரோஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பயாலஜியில் பிளஸ் டெக்னாலஜி, பயாலஜியும் டெக்னாலஜி சேர்த்த மாதிரி படிக்கக்கூடியது தான் இந்த பயோடெக்னாலஜி. எங்க சார் வாய்ப்பு இருக்கு, 10 வருஷமா இதே கூவின்னு இருக்காங்க பயோடெக்னாலஜி, எவனுக்கு வேலை கிடைச்சது? பயோடெக்னாலஜி படிச்சவங்களாம் என்ன சார் பண்றாங்க? படிச்சதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் வேலை. எல்லா ஃபீல்ட்லையும் அப்படிதான் இருக்கு. நீங்க வந்து இன்னைக்கு ஃபேமஸா இருக்கக்கூடிய கூகுள் எடுத்துங்க, சுந்தர் பிச்சை, அவர் படிச்சதை அவர் செய்யறாரு, மெட்டலஜிக்கல் படிச்சாருங்க. இன்னைக்கு அவருடைய அதெல்லாம் கிடையாது. எப்படின்னா எதனா படி, அது ரிலேட்டடா நீ எது வேணாலும் வர முடியும். உன்னுக்கு என்ன வரும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி பண்ணணும் அப்படின்றது அதுக்காக தான் சொல்றது. ரைட்டா? நீங்க இதுதான் படிக்கணும் இல்லை, எனக்கு பயாலஜில டெக்னாலஜில இது நல்லா வரும் அப்படின்னா நீ யூ ஜஸ்ட் ப்ரொசீட். மற்றவங்களை பத்தி பார்க்காதீங்க. கோர் எல்லாமே எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சிருக்கா எல்லாம் பார்க்காது. உனக்கு கிடைக்குதா, உனக்கு கிடைக்கணும்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும் தான் நீங்க பார்த்து அது ஒர்க் பண்ண வேண்டியது. அப்போ ஜெனடிக்ஸ், மெடிசன், வேக்சின், ரிசர்ச் இதெல்லாம் படிக்கணும் செய்யணும் அப்படின்றப்ப பயோடெக்னாலஜிஸ் தான் ஆப்ட் கோர்ஸ். இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி டெல்லி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா பண்ணிட்டு இருக்காங்க. ஐஐடி மெட்ராஸ் அண்ட் ஐஐடி எஸ்ஆர்எம்மும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிளேஸ்மெண்ட்ஸையும் ஆஃபர் வந்து மாணவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. 3 to 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல ஃபியூச்சர்ஸ் இருக்கா அப்படின்னா எஸ், மெடிக்கல் அண்ட் ரிசர்ச் ஃபோக்கஸ் பண்ணி பண்றவங்களுக்கு கண்டிப்பா பயோடெக்னாலஜில இன்னைக்கு ஃபியூச்சர் இருக்க தான் செய்யுது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. கெமிக்கல், எஸ் அகைன் கெமிக்கல் வந்து நீங்க எதுல இல்லைன்னு சொல்லுங்க. நம்ம கூட பேசிட்டே இருக்கோம், எனக்கு கூட கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுனால இதெல்லாம் எனக்கு பாடியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபார்ம்ல ஒன்று நடந்துட்டு தான் இருக்கு. ரைட்டா? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டே இருக்கிறப்ப எச்சில் வருது, என்ன கெமிக்கல் ரியாக்ஷன். ரைட்டா? அப்போ எல்லாமே இருக்க தான் செய்யுது ஒவ்வொன்றுத்துலையும். அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இன்னைக்கு தேவையா இருக்கு. இன்னைக்கு ஃபுட்டு மேனுஃபேக்சர் பண்ணணும், அதை ப்ராசஸ் பண்ணணும், எல்லாத்துக்குமே அது தேவை இருக்கு. அப்போ கெமிக்கல் அண்ட் பெட்ரோலியம், ஆயில் அண்ட் கேஸ், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி ஃபீல்டும் நம்ம பார்க்குறோம். அப்படின்ற அந்த கெமிக்கல் என்ஜினியரோட ஒரு ரோல் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. காலேஜஸ் ஐஐடி மும்பை அண்ட் ஐஐடி மெட்ராஸ் அண்ட் திருச்சி ஐஐடிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெக்கானிக்கல்ல வந்து ரொம்ப பிரம்மாண்டமா வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க கெமிக்கல் இன்ஜினியரிங்ல. தென் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 10 lakhs வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. தென் ஆயில் அண்ட் ஃபார்மா இண்டஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பங்களிப்பு ரொம்பவே இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. தென் ஏர்கிராஃப்ட், ராக்கெட்ஸ், ஸ்பேஸ் டெக்னாலஜி, சேட்டலைட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எமர்ஜி ஆயிடுச்சு. அதான் சொல்லலை, எலான் மாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் எலான் மாஸ்க் இப்போதைக்கு அப்படின்றப்ப எல்லாமே பிரைவேடைசேஷன்ல வந்து நாசா அப்படின்றவங்களாம் நாசா பத்தி இப்போ யாருமே பேசுறது இல்லை. ரைட்டா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டு டெவலப் பண்ணுறவங்கள பற்றி இன்னைக்கு நிறைய பேசிட்டு இருக்காங்க. அங்கேயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வர ஆரம்பிச்சதுனால பெஸ்ட் காலேஜஸ் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோன்னா ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி மும்பை, ஐஐஎஸ்டி இல்லை நம்ம திருவனந்தபுரத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ எக்ஸாம்ஸ் எழுதணும். அந்த ஜேஇ எக்ஸாம்ஸ்க்குலாம் ட்ரைனிங் வேணும்னா ஆஃப்டர் போர்டு எக்ஸாம்ஸ் ஆர்ஜிஆரில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சார் என்ன சார் 30-10 நாளில் என்ன சார் படிக்க முடியும்னா பரவாயில்ல, 1 வருஷம் வெயிட் பண்ணி நீங்கள் படிங்க. டெடிகேட்டடாக நான் படித்து ஜேஇ அட்வான்ஸை கிராக் பண்ணி நான் ட்ராப் பண்ணி பண்ண போகிறேன்னா அப்படின்னாலும் ஆர்ஜிஆரில் யூ கேன் ஜாயின் ட்ராப்பர்ஸ் பேட்ச் 1 year. ரைட்டா? அதெல்லாம் பண்ணலாம். பட் ஐ எம் நாட் ரெக்கமெண்டிங் தோஸ் ஹூ ஆர் ட்ராப்பிங் 1 year அண்ட் டூயிங் ஜேஇ. ஏன் சார் நிறைய பேர் வந்து ட்ராப் பண்ணி படிக்கணும்னா நீட்டுக்கு ட்ராப் பண்றாங்களே, ஏன் சார் இதை மட்டும் ட்ராப் பண்ணக்கூடாதுன்னா பிடெக் கோர்ஸோ பிஇ கோர்ஸோ உங்களுக்கு மானாவாரியான இன்ஸ்டிடியூஷன் இருக்குங்க. எதுக்கு 1 year வெயிட் பண்ணி படிக்கணும்? ஏதோ ஒரு குரூப் அழகா உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணி படிச்சுக்கோ. அப்புறமா 2nd, 3rd year 4th yearலேருந்து கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண அடுத்தது போங்க. எதுக்கு தேவையில்லாமல் 1 year வெயிட் பண்ணி இதில் ட்ராப் பண்ண? இட்ஸ் மை இண்டிவிஜுவல் ஒப்பீனியன். ரைட்டா? நீங்க பாத்துங்க, டிசைட் பண்ணுங்க. நீங்க சொல்லிட்டீங்க சார் நான் ஐஐடிக்கு வந்து ஏதோ ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ணிட்டு பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னா இல்லை, இட்ஸ் மை இண்டிவிஜுவல் ஒப்பீனியன். பட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் மற்றவங்களுக்கு வந்து ட்ராப் பண்ணுறேன் ஜேஇக்காக ஐஐடிக்காக அப்படின்றவங்களுக்கு ஐ எம் நாட் ரெக்கமெண்டிங். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 12th டோன்ட் வெயிட், ட்ராப் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அது நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸில் 6 to 12 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இஸ்ரோ, ஸ்பேஸ் டெக் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜாப்ஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயமா இருக்கு. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, காலேஜஸ் நிறைய பார்த்தோம். அதில் நம்ம எங்கே பார்த்தாலும் நான் பேசுகிறப்ப ஐஐடின்னு இருக்கு. அப்போ டாப் மோஸ்ட் காலேஜ் அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடியில் ஐஐடி மெட்ராஸ், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸ் இன்ஸ்டிடியூஷன். இந்த காலேஜில் நம்ம போய் சேரணும் அப்படின்றதுனால தான் நம்ம வெறித்தனமாக ஒர்க் பண்ணணும்.
இதை விட்டு கொடுக்க கூடாதுங்க. இது விட்டு கொடுக்க கூடாது. எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம ஸ்டேட்லயும் ஒரு அருமையான இந்தியா லெவல்ல வேர்ல்டு லெவல்ல ஃபேமஸா இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. அதுக்கு 11th and 12th இருக்கக்கூடிய பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் தான் கேட்கறான். நம்ம ஏங்க விடணும்? நம்ம ஏன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஐஐடி மெட்ராஸ்ல கிட்டத்தட்ட 1000 சீட்ஸுக்கு மேல இருக்கு அப்படின்றப்ப எதுக்கு நம்ம குழந்தைங்க வந்து அது தடுமாறணும்? என்ன வேணும்? அதுல என்ன கேட்கறான்? நீ படிக்கிற அதே பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் தான் கரெக்டா? வேற எதனா கேட்கறான்? நீ என்ன பண்ணும்? படிக்கிறப்பயே +1 10th முடிச்சுட்டு ஜாயின் பண்றப்பே +1ல பாடம் படிக்கிறியா, என்ன படிக்கிறேன்னு புரிஞ்சுக்கோ, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, கான்செப்ட்ஸ் நல்லா கிளியர் பண்ணிக்கோ, அப்ளிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணு, படிச்சதை வச்சு எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும்னு பாரு, ஸ்பீடா பண்றதுக்கு பிராக்டிஸ் பண்ணு, முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான். இந்த 4 ஸ்டெப் தான் தேவை. இதை போயிட்டு முயோன்னு இது இல்ல, எதுக்கு பண்ண முடியல, ஐஐடிலாம் போக முடியாது, ஐஐடிலாம் டஃப், தமிழ்நாடு மாணவர்களாம் போக முடியாதுன்னு இப்படியே சொல்லிட்டே வருடங்களை போக்கிக்கிட்டே இருந்தா என்ன? இதுக்கு சொல்யூஷன் தான் என்ன அப்படின்னா தெரியல. நீங்க தான் கண்டுபிடிங்க. இந்த 4 ஸ்டெப்பை யார் பண்றீங்களோ அவங்க ஜெயிச்சிருவாங்க. இது 4 ஸ்டெப் பண்றது கஷ்டமா? கஷ்டம் தான். along with your board exam preparation it's very difficult. you have to balance. இந்த பேலன்ஸ் பண்ணதுக்கு எவன் கத்துக்கிறானோ அவன் வந்து நல்லா வந்துருவான். இல்ல கரெக்ட் தானே? பேலன்ஸ் பண்ண கத்துக்கணும். இப்படி மேல கீழே போயிட்டு தான் இருக்கும். ஃபிளாட்டா இருந்தனா அவுட்டு. ரைட்டா? நீங்க அப்படிதான் இருக்கும். லைஃபே வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அதனால பயப்படக்கூடாது. நைட்டு வரும் பகல் வரும்ன்ற மாதிரி கஷ்டம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணிட்டு போறதுக்கு கத்துக்கணுமே தவிர எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் என்னைக்குமே அப்படின்னா நடக்குமா? நடக்காது. திடீர்னு மழை வரும், திடீர்னு வந்து வெயில் அடிக்கும். ஆனா சூரியன் பாத்தீங்கன்னா காலையில மழை அடிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா சூரியனே இருக்க மாட்டார், வெளிச்சமே இல்லை. அப்ப சூரியனே இன்னைக்கு உதிக்கலையும், சூரியன் உதிக்கலையா, சூரியன் பாட்டுன்னு என்ன செய்தோ அதை கரெக்டா செய்யுது. இதே மத்தியானம் மழை நின்று போச்சு, திடீர்னு 12 மணிக்கு பார்த்தா சுருன்னு மேல இருந்து உச்சி நெத்தியில அடிக்கும் சூரியன். அப்ப சூரியன் பாட்டுன்னு வந்துட்டு தான் இருக்கு. அது நடுவுல ஏதோ ஒண்ணு வந்துட்டு போகுது. அவன் பாட்டுன்னு அவன் வந்துட்டு போவான், நீ பாட்டுன்னு வேலையை செய், அவ்வளவுதான். புரியுதா? ஏதோ ஒண்ணு கஷ்டம் வரும், ஜரம் வரும், ஃபீவர் வரும், டெஸ்ட் வரும், எல்லாமே வரும். ஆனா நம்ம படிக்கிறது நம்ம பாட்டு நம்ம என்ன பண்ணோம்? சூரியன் மாதிரி கரெக்டா அதனுடைய வேலையை நம்ம காலையில இருந்து நைட் வரைக்கும் கரெக்டா பண்ணீங்கன்னா நம்மளுக்கு சக்சஸ் கேரண்டி. அவ்வளவுதான். ரைட்டா? பண்ணிடலாமா? அப்போ ஐஐடி, இந்த ஐஐடி மும்பை, ஐஐடி டெல்லி, ஐஐடி கரக்பூர், இட்ஸ்லாம் ஃபேமஸ் இன்ஸ்டிடியூஷன். என்ஐடி திருச்சி, தென் வந்து பார்த்தீங்கன்னா என்ஐடி சூரத்கல், பிட்ஸ் பிலானி, விஐடி, எஸ்ஆர்எம், விஐடி, எஸ்ஆர்எம், இதுலலாம் பார்த்தீங்கன்னா இதுல நிறைய எடுத்தோம் அப்படின்னா ஐஐடியும் தமிழ்நாட்டில் இருக்கு, என்ஐடி திருச்சி தமிழ்நாட்டில் இருக்கு, விஐடி தமிழ்நாட்டில் இருக்கு, எஸ்ஆர்எம் தமிழ்நாட்டில் இருக்கு, அண்ணா யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் இருக்கு. பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிட்ஸ் அது மட்டும் தான் மிஸ்ஸிங் இல்லை, சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்சம் நாள்ல பிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கேமஸ் போட்டா கூட போட்டுருவாங்க. ஏன்னா தமிழ்நாடு தான் எல்லாத்துக்கும் ஃபேமஸாக இருக்கு. டாப் 100 NIRF லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17-18 காலேஜஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வந்து போட்டா கூட ஒன்றும் சொல்ல முடியாது. அதே போல பிஹெச்டி டெக், ரைட்டா? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அருமையான இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய காலேஜ். தென் சேலரி ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். சிஎஸ்சி, தென் ஐடி, இசிஇ, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், இதெல்லாம் மெக்கானிக்கல், இதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து பார்த்துட்டோம். இதுல மெசேஜ் என்ன அப்படின்னா நீங்க என்ன பண்ணும்? பிரான்ச்சஸ் சூஸ் பண்றது கரெக்டா பார்த்துட்டு உங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, நீங்க என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கு, இது எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்காது, எதை வச்சு பிடிச்சிருக்கு, எது வச்சு பிடிக்கல, எவனா ஒருத்தன் சொல்லிட்டான் அதை வச்சு பிடிச்சிருக்கா, இல்லைன்னா எவனா ஒருத்தன் ஜெயிச்சிட்டான் அதை வச்சு பிடிச்சிருக்கா, உள்ள இன்ட்யூஷன் சொல்லுதா இதை செஞ்சா நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு. இதெல்லாத்தையும் பார்க்கணும். சும்மா யாரோ ஒருத்தனுக்கு சம்பளம் கிடைச்சிச்சு அதனால நானும் போய் அதில் போயிடுறேன் அப்படின்றது போனீங்கன்னா அவனுக்கு கிடைச்சதே உங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா ஒரே பாதையில 2 பேர் போறோம், ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காது. பார்த்துங்க. ஃபோக்கஸ் ஆன் ஸ்கில்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறப்ப பண்ணணும், ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்றது உங்களுடைய மெயின் குறிக்கோளாக வச்சுக்கணும். லேர்ன் கோடிங் அண்ட் ஏஐ இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளோ ஆகுதுன்னா கண்டிப்பாக அது எல்லாத்தையும் வந்து நம்ம பண்ணித்தான் ஆகணும். ரைட்டா? இன்ஜினியரிங் இஸ் நாட் வேஸ்ட், ரைட் ஸ்கில் இஸ் ஈக்குவல் டு ஹை சேலரி. நிறைய பேர் சொல்றாங்களே இன்ஜினியரிங் வேஸ்ட்டுப்பா, அதெல்லாம் இன்ஜினியர் படிச்சவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறான் அப்படின்னு. எல்லாத்தையும் ஸ்விக்கி ஜொமேட்டோ இருக்க தான் செய்யறான். இன்ஜினியரிங் படிச்சவனும் இருக்கிறான், பிஎஸ்சி படிச்சவங்களாம் இருக்கான், மெடிசன் படிச்சவனும் இருக்கான். எல்லா துறையிலையும் எல்லாரும் பேரும் இருக்க தான் செய்யறாங்க. ரைட்டா? இன்னைக்கு வாழைப்பழம் விற்கிறவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மண்டி வச்சிருக்காரு, டாக்டர் படிச்சுட்டு வாழைப்பழம் மண்டி வச்சிருக்காரு. அதனால எல்லாரும் அப்படிங்கிறாரு. சரி, பர்சன்டேஜஸ் வெரி ஸ்மால். அதையே நம்ம கம்பேர் பண்ணி ஒருத்தன் வந்து ஜொமேட்டோ ஓட்டிட்டான் அதனால இன்ஜினியர்லாம் ஜொமேட்டோ ஓட்டுறாங்க, என்ன எல்லாம் விபிஏவா இருக்காங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன அது எவனோ ஒருத்தர் இருப்பான், அதை வச்செல்லாம் நம்ம கம்பேர் பண்ணிடலாம் நம்ம பேசக்கூடாது. we have to see the whole crowd. ரைட்டா? சும்மா ஒருத்தர் 2 பேரெல்லாம் நம்ம வச்சு பார்க்க முடியாது. அப்போ இந்த மாதிரி எல்லாம் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நீங்க போய் ஐடி, ஜெஇ, அமிர்தா, எஸ்என்யூ,
இந்த மாதிரிலாம் வந்து ஜாயின் பண்ணணும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நம்ம கிராக் பண்ணோம். அதுக்கு தான் ஆர்ஜிஆர் அகாடமியோட ஒன் ப்ரோக்ராம் ஆல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கோமட் 2026 அப்படின்னு வச்சிருக்கோம் பாருங்க. இந்த ப்ரோக்ராம் ஜாயின் பண்றவங்க நீட் எழுதினாலும் சரி, ஜெய் எழுதினாலும் சரி, ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதினாலும் சரி, நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதினாலும் சரி, எஸ்ஆர்எமோட, விஐடி, எஸ்என்யூவோட கியூட் எக்ஸாம்ஸ், இது எல்லாத்தையும் எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதினாலும் நம்ம பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி அண்ட் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் இது எல்லாத்தையும் கவர் பண்ணி கொடுக்கறதுனால இதுல நீங்க எந்த எக்ஸாம் சொல்லுங்க எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவோம் நம்ம ஆர்ஜிஆரோட கோமட் 2026. இதுல நீங்க ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா 50% ஃபீஸ்ல ஜாயின் பண்ணணும்னா இந்த வீடியோ நீங்க பாக்குறப்போ ஒரு கூப்பன் கோட் கொடுத்துருப்பாங்க பாருங்க, அந்த யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு 8695186953 இந்த நம்பர்ல கால் பண்ணி மேடம் ஏதோ சொல்றாங்க 50% ஆஃபர் கொடுக்குறாங்க, இதுதான் எனக்கு கூப்பன் கோட் எனக்கு ஆஃபர் பண்ணி கொடுங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆஃபர் பண்ணி கொடுப்பாங்க. எவ்வளவு ஃபீஸ்ன்றீங்களா அதை கால் பண்ணி கேட்டுக்குங்க. ஓகே ரைட். மேற்கொண்டு என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா 9176552121. இதை தவிர வேற ஏதாவது ஆர்ஜிஆர்ல நீங்க ப்ரோக்ராம்ஸ் பண்றீங்களா சார் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா எஸ், ஆர்ஜிஆர்ல வந்து அப்ளிகேஷன் பண்ண ப்ராசஸ் வந்து உங்களுக்கு பண்ணி தரோம். தென் வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நீட்டுக்கு ஜெய்க்கு வந்து இண்டிவிஜுவல் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. 100% கமிட்டடா நீட்ல வந்து பாத்தீங்கன்னா 30-35 நாள்லயே நான் குவாலிஃபை பண்ணுமா அதுக்கு தனி ப்ரோக்ராம் வச்சிருக்கோம் சார். 35 நாள்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மூணுமே கற்றுக் கொடுக்கறதுக்கு கிராஷ் கோர்ஸ் இருக்கா? எஸ், வி ஹேவ் த கிராஷ் கோர்ஸ். சார் 1 இயர் நான் டிராப் பண்ணி படிக்கிறேன் சார், எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்களா? எஸ், வி ஹேவ் த சப்போர்ட் ப்ரோக்ராம் ரெகுலர் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச். சார் 1 இயர் நான் வெயிட் பண்றதான் பண்றேன், எனக்கு கவர்மெண்ட் சீட் எடுத்தே ஆகணும், அதுக்கு நீங்க என்ன சார் பண்ணுவீங்கன்னா எஸ், வி ஹேவ் த ஸ்பெஷல் பேட்ச். ரைட்டா சார்? ஜெய் டிராப் பண்ணி படிக்கிறேன், படிக்கலாம், பட் ஐ எம் நாட் சஜஸ்டிங் ஜெய் டிராப். பட் உங்களுக்கு அது வேணும்னாலும் பார்த்தீங்கன்னா வி ஆர் சப்போர்ட்டிங். கியூடி எக்ஸாம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல நாங்கள் வந்து இந்த போட்டுட்டேன் சார், பிசிஎம் போட்டிருக்கேன், பிசிபி போட்டிருக்கேன், எனக்கு வந்து ஆப்டிடியூட் போட்டிருக்கேன், இதெல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கலாம். எஸ், வி ஹாவ் த கோர்ஸ். ரைட்டா? எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிளேஸ்ல உங்களுக்கு சொல்யூஷன் இருக்கு அப்படின்னா நம்ம ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் ஆர்ஜிஆரை விட்டு வெளில போகணும்? அப்போ உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்தி நீங்க திங்க் பண்றீங்கன்னா எதை பத்தி திங்க் பண்ணணும்? ஆர்ஜிஆரை மட்டும் தான் திங்க் பண்ணணும். We are here to help you. Okay, we'll meet again. Thank you. என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல, எல்லாத்துக்கும் சேர்த்து எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒன்று சேர்க்கணும், ஜெய்க்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணுன்றான், அமிர்தா எழுதணுன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணுன்றான், மணிப்பால் எழுதணுன்றான், பிட்சாட் எழுதணுன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000-30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்ற கவலைப்படக்கூடிய பெற்றோரா நீங்க? வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க.